நான் பிச்சை எடுத்து கட்சி எழுக்கிறேன், திரள் நிதி வச்சுருக்கேன். திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேன். நீங்கள் இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு? ஒரு தொகுதிக்கு 50 கோடி 60 கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்கள்? எங்கேருந்து வந்துச்சு? அந்த காசு இல்லை, மக்கள்கிட்ட கையேந்துறேன், பிச்சை எடுக்கிறேன். பிச்சைன்னு வச்சுக்க எடுக்கிறேன். நீனும் உங்கள் அப்பாவும் போட்டியில் உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி வந்துக்கிங்கன்னா இதெல்லாம் கொழுப்பு தானே. படித்தா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு, என் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குறேன். நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும். அதை விட்டு திமுக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணி தேவையில்லாமல் என் மனைவி எழுதுறாங்கன்னா எங்களையெல்லாம் கொஞ்சுறாங்களா, அப்படியே கும்பிடுறாங்களா கோயிலில் வச்சு? எங்கள் குடும்பத்தையும் தான் எல்லாம் எழுதுறான் போகிறான். ஏன்னா இப்படி நீ யாருக்கு வேலை செய்கிறியோ அவனே எழுதி நான் என்ன வேலை செய்கிறேன், அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு அவரவருக்கு அறிக்குதுன்னா அவங்கவுங்க முதுகத்தான் செய்யணும். அடுத்தவங்க முதுகு போய் செஞ்சுட்டு கூடாது. நீங்கள் என்னை பிச்சைக்காரன்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இங்கே திருச்சியில் எஸ்பி, உங்கள் மனைவி புதுக்கோட்டையில் எஸ்பி. என்ன இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் வந்தீங்க? 2 பேரும் பக்கத்து டிஸ்ட்ரிக்கு சொல்லுங்கள். பதில் இருக்கா உங்ககிட்ட? நான் பிச்சை எடுத்து கட்சி எழுக்கிறேன், திரள் நிதி வச்சுருக்கேன். திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேன். நீங்கள் இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு? ஒரு தொகுதிக்கு 50 கோடி 60 கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்கள்? எங்கேருந்து வந்துச்சு? என்கிட்ட காசு இல்லை, மக்கள்கிட்ட கையேந்துறேன், பிச்சை எடுக்கிறேன். பிச்சைன்னு வச்சுக்க எடுக்கிறேன். நீனும் உங்கள் அப்பாவும் போட்டியில் உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி வந்துக்கிங்கன்னா இதெல்லாம் கொழுப்பு தானே. படித்தா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு, என் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குறேன். நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும். அதை விட்டு திமுக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க. சும்மா போட்டு தேவையில்லாமல் என் மனைவி எழுதுறாங்கன்னா எங்களையெல்லாம் கொஞ்சுறாங்களா, அப்படியே கும்பிடுறாங்களா கோயிலில் வச்சு? எங்கள் குடும்பத்தையும் தான் எல்லாம் எழுதுறான் போகிறான். ஏன்னா இப்படி நீ யாருக்கு வேலை செய்கிறியோ அவனே எழுதி இந்த 2 பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கிறத நீங்கள் எல்லாம் இப்போ கேள்வி எடுக்கிறீங்களா? அதை ரசிப்பான். அப்படி தானே. என்னை அவமதிக்கணும், நான் பெண்களை மதிக்காதவன், இழிவாழுகிறவன், அவள் போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுகிறாருன்னு. என் குடும்பத்தை எழுதுனதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை போடுங்களேன், எடுத்து அனுப்பட்டா? எப்படி பார்க்கட்டா? அதெல்லாம் அவரவருக்கு வலிச்சாத்தான் தெரியுது. எங்கள் பிள்ளைகள் எழுத மாட்டார்கள். எழுதுனவங்கள நான் ஒன்று கேட்குறேன், எங்கே குற்றம் நகர்ந்தாலும் இங்கே கூட்டிகிட்டு வந்து நடவடிக்கை எடுக்க நீ யார்? கன்னியாகுமரியில் ஒரு பேச்சை பேசினார் துரைமுருகன். அங்கே இந்த இவர் இருக்கிற இடத்துல தான் காவல்துறை இருக்கா, வேற இந்த இடத்துல இது வரைக்கும் எங்கேயுமே காவல்துறை இல்லையா? அங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது. நேராக திருவள்ளூருக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளி குண்டாஸ் போடுவேன். அப்படி தானே? இவர் பாடினது விக்கிரவாண்டியில், விழுப்புரத்தில் எஸ்பி இருக்காரா இல்லையா? இங்கே இருந்து தென்காசி போய் கைது பண்ணி இங்கே வந்து கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போடுறது காரணம் என்ன? பாட்டு என்ன? கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, அதான பாட்டு. இந்த பாட்டு நான் எழுதுனேன்னா இல்லை துரைமுருகன் மெட்டமைச்சாரா? அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க எழுதி பாடின பாட்டு, எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. அப்போ ஐயா கருணாநிதி இருந்தார்ல, அவர் காதில் விழுந்துச்சா இல்லை இல்லையா? இன்றைக்கி முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அதை கேட்டாரா இல்லையா? வக்கலாத்து வாங்கி பேசுகிற வாடகை வாய்கள்லாம் அன்றைக்கி வாயில் புண்ணு இருந்துச்சா இல்லை பூட்டு போட்டிருந்தீங்களா? நாங்கள் பாடினவொன்னே உங்களுக்கு அது ஐயோ பாடிட்டாருன்றீங்க. சரி, பாடிட்டோம். இப்போ நீங்கள் வழக்கு போட்டீங்க. அது பாடின இடத்துல அந்த விக்கிரவாண்டிகளுக்கு விழுப்புரம் எஸ்பி போட்டிருந்தா அது முடிஞ்சிருச்சு. இங்கே தூக்கிட்டு வந்து போட்டு சரி உங்கள் குடும்பத்தை எழுதிட்டான்னு சும்மா யாராவது எழுதுவானா? என்னையே எங்கள் அம்மா எழுதுறா, என் மனைவி எழுதுறா, அவன் கோபத்தில் இவனை எழுதிட்டானே வச்சுக்கிறோம். இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிற இடத்துல இவ்வளவு என் கட்சி பிள்ளைகள் எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்கானே, யாராவது எழுதிட்டானே வச்சுக்கிறோம். அங்கே விருதுநகரில் எழுதினவனுக்கு அங்கே காவல்துறை இருக்கா இல்லையா? அங்கே எஸ்பி டிஎஸ்பி இருக்காங்களா இல்லையா? ஏன் இங்கே தூக்கிட்டு வந்து கண்ணை கட்டிட்டு அடிச்சிங்க? சென்னையிலேருந்து ஒருத்தர் எழுதினவனுக்கு சென்னையில் போலீஸே இல்லையா? இங்கே எதுக்கு தூக்கிட்டு வந்து அடிக்கணும்? இப்போ தனி ராஜ்யம். துரைமுருகனை கைது பண்ணிங்க 2 முறையும் அவன் கைது பண்ணும்போது செல்ஃபோனை பறித்து செல்ஃபோனுக்குள்ள இருக்கிற உரையாடலை எடுத்து வெளியிட வேண்டிய தேவைன்னு இருக்குது. என்னையே 6 முறை கைது பண்ணி 5-6 முறை சிறைப்பிடித்திருக்காங்க. எடுத்தவொடனே காவலர்கள் இந்த அலைபேசி இப்போ இந்த மோதிரம் போட்டிருக்கேன்னா இது யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்பாங்க. அம்மாட்ட கொடுத்துருங்க, தங்கச்சிட்டு கொடுத்துருங்க, தம்பிட்டும் ஒப்படைப்பாங்க. அருணாக்குடி வரைக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த செல்ஃபோனை நீங்கள் எடுத்து நோண்ட வேண்டியது வேலை போலீஸ் வேலை இல்லையே? அதை எடுத்து பாருங்கள், காளியம்மா பற்றி இப்படி பேசிக்கார் பாருங்கள், இவரை பற்றி பேசியிருக்காரு. இது போலீஸ்காரன் வேலை இல்லையே, இது கட்சிக்காரன் வேலை. அப்படின்னு நீங்கள் எடுத்து நீங்கள் தான் வச்சுக்கணும். நீ திமுக ஐடிவிங்க எப்படி போகுது? இந்த குரல் எப்படி போகுது? இப்போ யாருக்கு வேலை செய்கிறீங்க நீங்கள்? அதுக்கு வருத்தம் தெரிவிச்சல நான் அப்படி செஞ்சுருக்கணும். என்னையே பொது வழியில் அசிங்கப்படுத்தி நான் 15 நாள் இல்லை ஊரில் இல்லை வேறு ஊருக்கு போயிட்டேன்.
என்ன என்னை பற்றி தானே பேசிட்டு இருந்தீங்க எல்லாரும். ஒரு ஆடியோ வந்துருச்சு. அதனால தான் தக்காளி விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, மின் கட்டணம் உயர்ந்துருச்சுங்கிற மாதிரியே எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க. எல்லாரும் தான் பேசிட்டு இருந்தீங்க. அவரை என்ன அது அநாகரிகமான செயல். ஒருத்தனுடைய ஃபோனை எடுத்து அதில் என்னமா பேசியிருப்பான் அவன் கட்சிக்காரன், 1000 கட்சிக்குள்ளே பேசியிருப்பான். அதை எடுத்து இதுக்காக வெளியிட்டாங்க ஒருத்தனும் கேட்கல. இவர் நேர்மை, இவர் ஒழுக்கம், அது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும்ல. யாராவது நீங்கள் கண்டிச்சில? என்னை இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, அவர் கேட்டில எதுக்குங்க இந்த வேலையை பண்ணீங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு தலைவருடைய ஃபோனை எடுத்து வெளியிடுவோமா? நீங்க தனி மனித சுதந்திரம் பேசுறீங்க, கருத்து சுதந்திரம் பேசுறீங்க. இதை எடுத்துக்கொண்டு வெளியிடுறது வெட்டி ஒட்டி. ஒரு பேச்சு பேச முழுசா போடு. முன்ன பெட்டி பின்ன ஒட்டி, அவர்கிட்ட பேசி இவர்கிட்ட பேசி, அது எத்தனை பேர் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. அதுக்கு ஏதாவது வருந்திருக்கீங்களா? வருத்தம் சொல்லியிருக்கீங்களா? அது என்ன உங்க குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு மட்டும் மானம், அபிமானம், தன்மானம் எல்லாம் இருக்கு. எங்க குடும்பத்துல நாங்களே ஈனப்பிறவிகளா? எங்க தலப்பனுக்கெல்லாம் மான மரியாதை கிடையாது. அவரவர் வேலையை அவரவர் செஞ்சா சரி. நான் உனக்கும் உன் பிள்ளை உனக்கு பின்னாடி வர உன் சந்ததிக்கும் சேர்த்து அந்த போராட்டு இருக்கேன். நீ கூலிக்கு வேலை செய்யற, சம்பளம் வாங்குற, எனக்கு என்ன இருக்கு? இத்தனை கேள்வி கேட்குற ஊடகவியலாளர் நீங்கள்லாம் கூலி வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க. நாங்கள் கொள்கைக்கு போராடுறவங்க. எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நீங்கள்லாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, இந்த நிறுவனம் இல்லை அது சரியில்லைன்னா வேற நிறுவனத்துக்கு போகும். நாங்கள் எங்கே போகிறது? இந்த வேலையை ஏன் செஞ்சேன்னா படம் எடுத்து பழச்சிக்கலாமே. இல்லை இல்லை, அது எப்பவுமே இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? தம்பி அவருக்கு தனித்த முடிவு எடுக்கிற ஆற்றல் இருக்குது. அவர் தான் முடிவு எடுக்கணும் தம்பி. அவர் முடிவு எடுப்பார். என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். நம்ம போய் அது தேவையில்லாததாக இருக்கும். தம்பிக்கு ஒரு அண்ணன் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். தொடங்கிறது எளிது, தொடர்ந்து களத்தில் நிற்கணும். அதுதான் அங்கே தேவைப்படுது. எதுவுமே தொடங்கினவொடனே வெற்றி பெற்றதா இல்லை. தொடர்ந்து நின்று சண்டை செய்யணும். அது அது தம்பிக்கு வந்து ஒரு அண்ணன் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியாச்சு. அதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னா எனக்கு என் தம்பிக்கு உள்ளதுன்னு அது ஆகாதுல்ல. அது சரியா வராது. பல எதிர்ப்பு இல்லை, நான் எதிர்த்தேன். அதுக்கு எனக்கு அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாங்க. இந்த வாட்டியும் எதிர்க்கிறோம். இப்போ நம்ம உங்களுக்கு ஒன்று கேட்குறோம். நீங்கள் கார் பந்தயங்கிறது அவ்வளவு அவசியமா? சதுரங்க விளையாட்டு போட்டி நடத்துனீங்க, அதனால என்ன நடந்திருக்கு? விளையாட்டு போட்டிகள் சரி. நீங்கள் இப்போ நம்ம சிற்றூர்களில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் நம்ம நல்ல உணவு, ஊட்டமான உணவு இல்லை, விளையாடுறதுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு திடல் இல்லை. அவங்களை தேர்வு செய்து அந்த ஆற்றலாளர்களை கொண்டு வந்து அவர்களை படிக்க வச்சு அவர்களுக்கு உரிய உணவு கொடுத்து நல்ல பயிற்சியாளர்கிட்ட சேர்த்து விட்டு தனித்திறன் ஆற்றலோ அதை கூட்டு விளையாட்டுகளோ குழு விளையாட்டோ அதில் ஈடுபடுத்தி கொண்டு வர்றது சரி. அதை விட்டுட்டு இப்போ இந்த கார் ரேஸில் கார் ஓட்ட போகிறதுல இந்த நம்மளில் யாராவது இருக்கீங்களா? நமக்கு இல்லை. இந்த சதுரங்க விளையாட்டு பார்த்தீங்க நீங்கள், அதனால் என்ன நடந்திருக்கு? அதுக்கு எவ்வளவு செலவு? இப்போ இந்த கார் பந்தயம் வந்து பார்த்திங்கன்னா, காரு பந்தயம் நடத்துறதுக்குன்னு சோழாவரத்தில் ஒரு ரேஸ் கோர்ஸ் இருக்குது, ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது, அங்கே நடத்தலாம். மிக முக்கியமான சாலையில் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு சாலையில் போய் அதுக்கு தடுப்பு பல அதுக்கு கம்பியில் போட்டு கட்டி அதுக்கு பல கோடிகளை செலவு பண்ணி நடத்துறது. நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி நடத்துகிறீங்க. அதை ஒட்டி ஒட்டி இருக்கிற குடிசைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த குடிசையில் வாழ்கிற மக்களுக்கான அடிப்படை தேவை இருக்கா? அந்த குடிசைகளை ஒரு தரமான வீடாக கட்டி கொடுக்க மாற்றி ஏதாவது திட்டம் இருக்கா? அதை விட்டுட்டு 50-60 கோடி செலவழித்து நான் பந்தயம் வைக்கிறேன். அது தெரியுது மக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறுன்னு. அவ்வளவு அவசியமாக அந்த கார் பந்தத்தை நடத்த வேண்டிய தேவை என்ன வருது? இது யாருடைய விருப்பம்? உங்களுக்கு பதவி பணம் அதில் நீங்கள் பொழுதுபோக்கணும்னா அந்த பக்கம் போய் ஓட்டுங்க. மக்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிற பொது சாலைகள் அதுலேயும் உங்களுக்கு தெரியும், அங்கே தான் தலைமைச் செயலகம் இருக்குது, பெரிய அரசு மருத்துவமனை இருக்குது. அந்த சாலையில் போய் ஓட்டணுங்கிறது என்ன? எப்படி பயணம் சிறக்க வாழ்த்துக்கள், அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியும். அவர் ஆட்சியை கேட்டிருக்கேன், எனக்கு வரும். இல்லைன்னா அவங்க விளக்கம் சொல்லணும். அதனால் அவங்க வாய் வார்த்தையை வச்சு வழக்கு தொடுப்பேன். நான் உங்ககிட்ட கேட்குறேன், 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கோன்றீங்க. நீங்கள் வந்திருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? 10 லட்சம் கோடி வந்திருக்கா? 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. 10 லட்சம் கோடி வந்தால் ஏன் மின் கட்டணத்தை 3 ஆண்டுகளில் 3 முறை உயர்த்துறீங்க? சொல்லுங்கள்.
மின்சாரம் மிக அத்தியாவசியம். வசதியானவனுக்கு அந்த கட்டண உயர்வு பெருசாக இருக்காது. ஒரு அடித்தட்டு மக்கள், கீழே இருக்கிற மக்கள், மிக வருவாய் குறைவாக இருக்கிற மக்களுக்கும் அதே கட்டணம் தான். அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்கள். 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிற ஆத்தா பத்தாளுக்கும் அதே மின் கட்டணம் தான். அவன் என்ன பண்ணுவான்? 10 லட்சம் கோடி 31 லட்சம் பேருக்கு வேலை. நம்பும்படியாக இருக்கா? 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோங்கிறாங்க. இது எங்கேயாவது நடந்ததுக்கான அறிகுறி இருக்கா? நீங்கள் சாதாரண ஒன்றையே ஒரு ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு விளம்பரம் செய்கிற நீங்கள் 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருந்தா நீங்கள் எந்த அளவுக்கு விளம்பரம் செஞ்சு எவ்வளோ பெரிய நிகழ்ச்சிகளை வச்சு மக்களுக்கு படம் போட்டு காட்டியிருப்பீங்க. நீங்கள் போகிற போக்கில் பொய்ய சொல்லிட்டு போகிறீங்க. 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்துட்டோம், 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம். பணியாரமாக மழை பெய்யுங்கிற மாதிரி இருக்குது. பணியாரமாகவே பெஞ்சிரும்டா மழை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவர், முதல்வர், ஒரு பொறுப்புள்ள தொழில்துறை அமைச்சர் பேசுகிற பேச்சு இல்லை. உண்மையே பேசிட்டு போங்க. யாரும் கேட்கல உங்ககிட்ட, நீங்களா சொல்லிட்டு போறீங்க. அமைச்சரவை மாற்றம் செய்ய முடியாததோட வெளிப்பாடு தான் ரஜினிகாந்த் அன்னைக்கு மேடையில் பேசினார். அமைச்சரவை மாற்றம் செய்ய முடியலங்கிறது தான் ரஜினியோட பேச்சு வெளிப்பாடு. அது சும்மா, அது அவங்களுக்குள்ள நட்பு இருக்கு, சும்மா இருக்குது. ஒரு நகைச்சுவைக்காக பேசினதா, ஒரு இதுக்காக பேசினதான். அது எனக்கு அப்படி தோணல. அவங்க 2 பேருக்குள்ள இன்னைக்கு அது ஐயா துரைமுருகன் அப்படி எடுத்துக்கிறவர். அதாவது அவ்வளவு மூத்த அமைச்சர் இருக்கும்போது குறிப்பாக ஒருத்தரை பேர் சொல்லி சொன்னதில் அவர் காயம்பட்டிருக்கலாம் வெளியே. அவர் அப்படி எடுக்கிறது இல்லை. அதுவும் சும்மா அதே நகைச்சுவை எடுத்துக்கிறீங்களேன். என்ன இருக்குது? இது ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு கட்சிக்காரங்களாம் இருக்கும்போது இதை போய் ஐயா ரஜினிகாந்த் பேசுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? அமைச்சரவை மாற்றம் செய்ய முடியல, அதுக்கு என்ன அவர் இடையூறா இருக்காரா அப்படி நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் நானே கேட்குறேன், நீங்கள் அண்ணா காலத்திலேருந்து இருக்கிறாருல்ல, அவர் இடைக்கால முதல்வராவது ஒரு 2 மாதம் 3 மாதம் அவரை வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐயா கருணாநிதிக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தவர், நீண்ட காலமாக இருக்கார். எம்ஜிஆர் படிக்க வச்சார் அவர், உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் தான் படிக்க வச்சார். ஆனால் எம்ஜிஆர் கட்சியில் இல்லை அவர். எம்ஜிஆரை எதிர்த்து பேசின ஆளில் அவர், ரகுமான் கான் ஐயா இவங்கெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் அவ்வளோ தூரம் இவருக்கு விசுவாசமாக இருந்தார். இப்போ வெளிநாடு போகும்போது இடைக்கால முதல்வராக அவர் இருந்தால் அந்த அந்த பெரும் அந்த அந்த மூத்த தலைவனுக்கு ஒரு மரியாதை அப்படி இருக்கும். அதில் அந்த இது கூட உங்கள் மகனுக்கு தான் கொடுப்பீங்கன்னா நீங்கள் எப்படி ஏற்கிறீங்க சொல்லுங்கள்? துணை முதல்வராகவே அந்த ஐயா ஒரு வயது முதிர்ப்பு அனுபவம் இருக்குது, அவர் கொடுக்கலாம்ல. பொது மனிதனா நீங்கள் பேசுங்க. ஏன் அந்த வெளிப்பாடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஏன் இருக்கக்கூடாது? எனக்கே இருக்கு, வெளியிலேருந்து பார்க்குற நமக்கே இருக்கு, எல்லாருக்கும் இருக்கும். அப்போ அவருக்கு இருக்கக்கூடாதுன்னு என்ன இருக்கு? இவ்வளோ பெரிய நாட்டில் இல்லாத துணை முதல்வர் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாருன்னு நீங்கள் தேடிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்கள் இதை வேடிக்கையாக 2 நாள் பேசுவாங்க, அப்புறம் அவங்களே கட்டிப்பிடி ஜாலியாக போயிடுவாங்க. அது ஐயா ரஜினியோடு சொன்னார், எனக்கு ரொம்ப நாள் நட்பு, அது சும்மா அந்த நட்பு இருக்கு. அது அவர் சொல்லிட்டு போவார்ல, உங்களுக்கு முதல்வர் இருந்தே செயல்படலை, இப்போ இல்லாம யாரை நியமிச்சு எங்க செயல்பட போகுது? மானம் அவருக்கு மட்டும்தான் பட்டா போட்டு கொடுத்துருக்கா, எங்களுக்கெல்லாம் மானம் கிடையாது. விடுங்க தம்பி, அதை தான் பேச்சு. தற்குறி என்றும் கொலைகாரன் என்றும் அப்படிலாம் விமர்சனம் பண்றாங்க. அரசியல் இப்படி விமர்சனம் செய்து நாகரிகமான பண்ணலாம். அதில் ஒரு இதை நான் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன். தம்பி, நீ நியமிக்கப்பட்ட தலைவன், நீங்கள் உருவான தலைவன்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் கட்சி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்குது. அது 5 ஆண்டு முழுமையாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது முழு வலிமையோடு, அப்போ 2வது முறையும் இருக்கும்போது உங்களை கூட்டிகிட்டு அதில் மாநில தலைவராக நியமிக்கிறாங்க. இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி, இந்திய துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு தானாக ஒரு மதிப்பு வந்துடும். ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர்னு. எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. சாதாரண தொண்டனா ஒன்றிய செயலாளராகி, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி, அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பல முறை இருந்து அப்படி வந்தவர். அவர் போய் டப்புன்னு தற்குறின்லாம் பேசிட்டு கூடாது. இங்கே இருக்கிறவன்லே அவர் நல்ல புத்திசாலி தான். ஆமாம், நீங்கள் இங்கே எல்லாம் பேசுகிறாங்களே, முருக திருவிழா, முருக மாநாடுலாம் போட்டாங்கல்ல, தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா? விநாயகர் சதுர்த்திக்கு இருந்தது,
சரஸ்வதி பூஜைக்கு இருந்தது, ஆயுத பூஜைக்கு இருந்தது, எல்லாத்துக்கும் இருந்தது. ஆனால் தைப்பூசத்துக்கு தமிழ் இறைவனுக்கு முருகனுக்கு இருந்ததா? இல்லை. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்குல்ல, முருகனுக்கு இருந்ததா? ஆனால் அவ்வளோ காலம் இல்லை. அதை கேட்டு அதை பெற்றது நான், அதை தந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவர் அறிவில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? 4 ஆண்டு நாட்டை முதலமைச்சராக இருந்தோ தற்கொலை இருந்தான்ட்டாரா? இவ்வளவு பதட்டம், இவ்வளவு தப்பான திட்டங்கள் ஏதாவது அவர் ஆட்சியில் இருந்ததான்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் பதறி எந்திரிக்க வேண்டியது, என்ன நடக்குமோன்ட்டு. இப்படித்தான் கார் ரேஸ் விட்டுக்கிட்டு இருந்தாரா? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க ஐயா. ஒன்றும் பேச மாட்டேங்க. கேள்வி நீங்கள் தான் கேட்பீங்க, நான் கேட்டால் சொல்ல மாட்டீங்க, பதில் சொல்ல மாட்டீங்க. இது ஏன்னா இது கொடுமை. இது அவர் தம்பி அப்படி பேசக்கூடாது. படித்தவர் அவர் பேசக்கூடாது. அதெல்லாம் தவிர அவர் அரசியலாக கருத்தியெல்லாம் நம்ம மோதுறோம், ஒரு விமர்சிச்சுக்கிறோம், அது வேற. அது கடுமையான சொல்லாது இருந்தது. சரி, அது ஒன்றும் இல்லை, அது வேற. தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பேச்சுகள் அதிகமா இருக்கு. எல்லா மேடைகள்ல, எல்லா கட்சி மேடைகள்லயும் அப்படி இருக்கு. ஒரு தனிநபர் விமர்சனம் பண்றது, கடுமையா விமர்சனம் பண்றது எல்லாருமே சேர்ந்து குறைக்கணும். இப்போ நீங்கள் இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் குட்டி கதையை குட்டி தான் சொல்லும் அப்படிங்கிறது, அது அம்மையார் ஜெயலலிதா ரொம்ப இழிவாக பேசுனதெல்லாம் இருக்குது. இவர் தம்பி எடப்பாடி காலில் விழுந்து போன கொஞ்சம் இருந்தால் கவட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருவாருலாம் பேசுனது இருக்குது. இந்த மாதிரி எல்லா தலைவர்களும் இப்படி பேசுறது, அதை சைத்து பேச வேண்டியது இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? நீங்கள் வச்சுக்கிட்டு பெரிய தலைவர் இருக்கும்போதே கெட்ட வார்த்தையில் மற்றவங்க பேசுகிறாங்க. என்னையெல்லாம் ரொம்ப இழிவாக பேசுனதெல்லாம் இருக்குது. நீங்கள் அதை என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். அநாகரிக அரசியலை உருவாக்கியது யாருன்னு சொல்லுங்கள். அதனுடைய ஆரம்ப புள்ளி யாருன்னு சொல்லுங்கள். திமுக தான். என்ன புதுசாக உயர போகுது தம்பி? இது சுங்க கட்டண உயர்வுங்கிறது யார் கையில் இருக்குது? நீங்கள் எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானிக்கலாம்ங்கும் போது அது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் விலை இருக்குது. சுங்க கட்டணங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர்னு தனியாருக்கு ரோடை பிரித்து கொடுத்துறீங்க, ஒப்பந்தம் கொடுத்துறீங்க. இது வரைக்கும் நீ வசூலிச்சுக்க ஒரு முதலாளி. அவன் ஒருத்தரும் 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் டெண்டர் எடுத்துக்கிறான். அப்போ அவன் இஷ்டத்துக்கு ஏற்றுறான். இதை யார் போய் எப்படி தடுக்கிறது? சாலைக்கு பேர் தேசிய நெடுஞ்சாலை. நம்ம இப்படி தானே இங்கே கேள்வி எழுப்புறோம். நான் பலமுறை எழுப்புனேன், யார்ட்டையும் பதில் இல்லை. இப்போது ஆர்டிஐயில் நீங்கள் கேளுங்களேன், இந்த தேசிய நெடுஞ்சாலை போட மொத்தமாக எவ்வளவு செலவாயிருக்குன்னு கேட்டு பெற்றுங்க பார்ப்போம். தரமாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு வாகனம் வச்சுருக்கீங்க, மகிழுந்து வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு இது வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு சாலை வரி கட்டியிருக்கீங்கல்ல. ஆட்டோ கட்டியிருக்கீங்க, மோட்டர் பைக் கட்டியிருக்கீங்க, எல்லாத்தையும் கட்டிட்டீங்க. எந்த சாலையில் ஓட்ட கட்டினீங்க நீங்கள் சொல்லுங்கள். சாலை வரி எடுத்து விட்ட பிறகு அப்புறதுக்கு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சுங்க வரி எதுக்கு? இந்த சாலை வரி எதுக்கு எடுக்கிறீங்க? இந்த சாலை வரி எவ்வளவு கோடி வாகனம் ஓடுது, அந்த வாகனங்களுக்கான சாலை வரி எவ்வளவு வந்திருக்கு? ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரோடு டேக்ஸ் எடுக்கிறீங்க. அதுலேயே போதுமான வருமானம் இருக்குது. அதை வச்சே நீங்கள் சாலையை போட்டு பராமரிச்சிருக்கலாமே.